ஐரோப்பிய தமிழ் வானொலி நேயர்களுக்கு இனிய வணக்கம். வள்ளுவர் வாக்கு. துணை நலம் ஆக்கம் தரும், வினை நலம் வேண்டிய எல்லாம் தரும். நல்ல துணை செல்வம் தரும், ஆற்றிடும் நற்செயல்களால் எல்லா நலன்களும் கிட்டும். தொடர்வது வரலாற்றில் இன்று. பிப்ரவரி 7 கிரிகோரியன் ஆண்டின் 38ஆம் நாளாகும். ஆண்டு முடிவிற்கு மேலும் 327 நாட்கள். நெட்டாண்டுகளில் 328 நாட்கள். நிகழ்வுகள். 457 பைசாந்திய பேரரசராக முதலாம் லியோ பதவியேற்றார். 1301 எட்வர்ட் முதலாவது ஆங்கிலேய வேல்ஸ் இளவரசரானார். 1807 நெப்போலியனின் பிரெஞ்சு படைகள் ரஷ்ய மற்றும் புருசிய படைகளின் மீது போலந்தில் தாக்குதலை தொடங்கின. 1812 அமெரிக்காவின் மிசூரி மாநிலத்தில் நியூ மாட்ரிட் என்ற இடத்தில் பெரும் நிலநடுக்கம் தாக்கியது. 1819 சேர் இஸ்தாம்போர்டு சிங்கப்பூரை வில்லியம் பார்கூகர் என்பவரிடம் ஒப்படைத்துவிட்டு வெளியேறினார். 1845 இலங்கை அரச ஆசிய சமூகத்தின் இலங்கை கிளை கொழும்பில் ஆரம்பிக்கப்பட்டது. 1863 நியூசிலாந்து ஆக்லாந்து நகர்கரையில் ஓர்பியஸ் என்ற கப்பல் மூழ்கியதில் 189 பேர் உயிரிழந்தனர். 1904 அமெரிக்காவின் மேரிலாந்து மாநிலம் பால்டிமோரில் பரவிய தீயினால் 1500 கட்டடங்கள் 30 மணி நேரத்தில் தீக்கிரையாகின. 1944 இரண்டாம் உலகப் போர். இத்தாலி அன்சியோ நகரில் ஜெர்மனிய படைகள் கூட்டுப்படைகளின் சிங்கிள் நடவடிக்கைக்கு எதிரான தாக்குதலை ஆரம்பித்தன. 1951 கொரிய போர். 700க்கும் அதிகமான கம்யூனிச ஆதரவாளர்கள் தென்கொரிய படைகளால் படுகொலை செய்யப்பட்டனர். 1962 கியூபாவுடனான ஏற்றுமதி இறக்குமதி தடைகளை ஐக்கிய அமெரிக்கா கொண்டு வந்தது. 1967 அலாபாமாவில் உணவகம் ஒன்றில் பரவிய தீயினால் 25 பேர் உயிரிழந்தனர். 1967 ஆஸ்திரேலியா தாஸ்மேனியாவில் இடம்பெற்ற காட்டு தீயினால் 62 பேர் உயிரிழந்தனர். 1971 சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்குரிமை கிடைத்தது. 1974 ஐக்கிய ராச்சியத்திடமிருந்து கிரனடா விடுதலை பெற்றது. 1977 சோவியத் ஒன்றியம் சோயூஸ் 24 விண்கலத்தை 2 விண்வெளி வீரர்களுடன் விண்ணுக்கு ஏவியது. 1979 புளூட்டோ நெப்டியூனின் சுற்றுப்பாதைக்குள் நுழைந்தது. 1986 ஹெய்த்தியில் 28 ஆண்டுகள் குடும்ப ஆட்சி நடத்திய அரசு தலைவர் ஜீன் குளோட் டுவாலியர் நாட்டிலிருந்து வெளியேறினார். 1990 சோவியத் ஒன்றிய பொதுவுடைமை கட்சியின் மத்திய குழு கட்சியின் தனி ஆதிக்கத்தை கைவிட இணங்கியது. 1991 ஹெய்த்தியில் முதல் முறையாக மக்களாட்சி முறை மூலம் தெரிவான அரசு தலைவர் சான் பெட்ரன் பதவியேற்றார். 1991 ஐரிஷ் குடியரசு ராணுவம் லண்டனில் 10 டவுனிங் தெருவில் அமைச்சரவை கூட்டம் இடம்பெற்ற போது அங்கு குண்டு தாக்குதலை நடத்தியது. 1992 ஐரோப்பிய ஒன்றியம் அமைப்பதற்கான மாஸ்ட்ரிக்ட் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. 1999 உலக தமிழினிய மாநாடு சென்னையில் ஆரம்பமானது. 2005 விடுதலை புலிகளின் மட்டு அம்பாறை அரசியல் துறை பொறுப்பாளர் கௌசல்யன் உட்பட 4 விடுதலை புலிகள் இலங்கை இராணுவத்தினரின் தாக்குதலில் கொல்லப்பட்டனர். 2009 ஆஸ்திரேலியாவின் வரலாற்றில் மிக பெரும் இயற்கை அனர்த்தமான விக்டோரியா மாநில காட்டு தீயினால் 173 பேர் உயிரிழந்தனர். 2012 மாலைதீவுகளில் 23 நாட்கள் இடம்பெற்ற அரச எதிர்ப்பு போராட்டங்களை அடுத்து அரசு தலைவர் முகமது நசீது பதவியில் இருந்து விலகினார். 2013 அமெரிக்காவின் மிசிசிப்பி மாநிலம் அடிமை முறையை ஒழிக்கும் சட்டத்தை அமுல்படுத்தியது. இன்றைய நாளில் இப்பூவுலகில் வந்துதித்து சாதனை புரிந்த சிலரை பற்றி அறிவோம். 1478 ஐக்கிய ராச்சியத்தின் உயராட்சி தலைவர் தோமஸ் மோர் மலர்ந்தார்.
கத்தோலிக்கர்களால் புனித தோமஸ் மோர் என்று அழைக்கப்படுபவர் ஒரு ஆங்கிலேய வழக்கறிஞரும் தத்துவவியலாளரும் எழுத்தாளரும் அரசியல்வாதியும் ஆவர். ஐரோப்பிய மறுமலர்ச்சியில் இவர் குறிக்கத்தக்க பங்கு வகித்தவர். 8ஆம் ஹென்ரியின் முக்கிய ஆலோசகராக இருந்தவர். இங்கிலாந்தின் உயராட்சி தலைவராக பணியாற்றினார். மார்ட்டின் லூதர் மற்றும் வில்லியம் டினேட் முதலியோரால் கொணரப்பட்ட கிறித்தவ சீர்திருத்த இயக்கத்தினை இவர் வன்மையாக எதிர்த்தார். அரசியல் சமுதாய முறைகளில் இலக்கிய வாழ்வுடை கற்பனை தீவு பற்றி ஒரு நூலினை 1516ஆம் ஆண்டு உத்தோப்பியா என்னும் பெயரில் வெளியிட்டார். 1766 பிரித்தானிய குடியேற்றவாத நிர்வாகி இலங்கையின் முதலாவது தேசாதிபதி ஃபிரெடரிக் நோர்த் மலர்ந்த ஒரு பிரித்தானிய அரசியல்வாதி மற்றும் குடியேற்ற நிர்வாகி. இவர் ஐக்கிய ராஜ்யத்தின் முடிக்குட்பட்ட நாடாக இலங்கை மாறியதன் பின் முதலாவது பிரித்தானிய தேசாதிபதி ஆவர். பிரித்தானிய அரசால் அக்டோபர் 12, 1798 அன்று இவர் நியமிக்கப்பட்டார். ஜூலை 19, 1805 வரை பதவி வகித்தார். 1812 ஆங்கிலேய எழுத்தாளர் சார்லஸ் டிக்கின்ஸ் மலர்ந்தார். விக்டோரியா காலத்தைச் சேர்ந்த மிகவும் புகழ்பெற்ற ஆங்கில புதின எழுத்தாளர்களில் ஒருவரும் தீவிரமான சமூக பரப்புரையாளரும் ஆவர். மிகவும் வறியவராக வாழ்க்கையை தொடங்கியவர். அது அவரது எழுத்துக்களிலும் எதிரொலித்தது. இவரது டேவிட் காப்பர்ஃபீல்ட், ஒலிவர் ட்விஸ்ட் போன்ற புதினங்கள் உலக புகழ் பெற்றவை. 1824 ஆங்கிலேய வானியலாளர் வில்லியம் ஹக்கின்ஸ் மலர்ந்தார். சூரியனில் உள்ளதைப் போலவே விண்மீன்களிலும் வேதியியல் தனிமங்கள் இருப்பதை கண்டுபிடித்தவர். சிரியஸ் எனும் விண்மீன் நொடிக்கு 47 கிலோமீட்டர் வேகத்தில் விலகிச் செல்வதை கண்டுபிடித்து கூறியதன் மூலம் விண்மீன்களின் இயக்க வேகத்தை முதலில் உறுதி செய்தவர். 1864 இந்திய வழக்கறிஞர், நிர்வாகி, அரசியல்வாதி சர் வி. எஸ். சிவசுவாமி மலர்ந்தார். சென்னை மாகாண தலைமை வழக்குரைஞராக பணியாற்றிய சிவசுவாமி ஐயர் சென்னை பல்கலைக்கழகத்தின் மேலவை உறுப்பினராக 1898 நியமிக்கப்பட்டு 1916 முதல் 1918 வரை அதன் துணைவேந்தராகவும் 1918 முதல் 1919 வரை பனாரசு இந்து பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராகவும் பணியாற்றினார். 1912 அரசியலில் இறங்கினர். 1912 முதல் 1917 வரை சென்னை மாகாண ஆளுநரின் நிறைவேற்று சபையில் உறுப்பினராக இருந்தார். முதலாம் உலகப் போர் காலத்தில் பிரித்தானியாவுக்கு ஆதரவாக இந்திய தொண்டர் இயக்கத்துக்கு ஆதரவளித்தார். 1922ஆம் ஆண்டில் நடைபெற்ற உலக நாடுகள் சங்கத்தின் 3வது கூட்டத்தொடரில் சிவசுவாமி ஐயர் பங்கு பெற்றினார். 1870 ஆஸ்திரிய ஸ்கொட்லாந்து உளவியலாளர் அல்ஃபிரட் அட்லர் மலர்ந்தார். மருத்துவர், உளவியல் ஆய்வாளர், மேலும் தனிநபர் உளவியலுக்காக சிறப்பாக அறியப்படுகிறார். தனிநபர் உளவியல் என்ற கல்வி பிரிவின் நிறுவனரும் ஆவர். தாழ்வு மனப்பான்மை மனித ஆளுமையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை வலியுறுத்தி கூறினார். பொது உளவியலின் மீள்பார்வை என்ற நூலில் தனி மனிதனின் உளவியல் சமூகத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று வலியுறுத்தியுள்ளார். தாழ்வுணர்ச்சியின் முக்கியத்துவத்திற்கு அவர் அளித்த அழுத்தம், தாழ்வு மனப்பான்மை என்பது தனி மனித ஆளுமையை தீர்மானிப்பதில் மிக முக்கியமான ஒரு பங்கினை வகிக்கிறது என்பதை அங்கீகரிக்க செய்தது. அல்ஃபிரட் அட்லர் மனிதர்களை தனித்தனி உறுப்புகளாக ஒவ்வொருவரையும் தனித்துவம் மிக்கவர்களாக கருதினார். அதனால் தான் இவருடைய உளவியல் தனிநபர் உளவியல் என பின்னர் அழைக்கப்பட்டது. 1877 ஆங்கிலேய கணிதவியலாளர் ஜி. எச். ஹார்டி மலர்ந்தார். இங்கிலாந்தைச் சேர்ந்த உலக புகழ்பெற்ற கணித வல்லுநர். அவர் எண் தேற்றம், கணித பகுப்பாய்வு ஆகிய துறைகளில் சிறந்த அறிஞர். இவர் 1940ஆம் ஆண்டு எழுதிய கணித அழகியல் சார்ந்த ஒரு கணிதவியலாளரின் தன்னிலை விளக்கம் என்ற கட்டுரைக்காக அவர் பெரிதும் மற்றவர்களால் அறியப்படுகின்றார். மேலும் 1914ஆம் ஆண்டு இவர் இந்திய கணிதவியல் மேதையான சீனிவாச ராமானுசன் அவர்களுடன் நட்பு பூண்டு அவருக்கு வழிகாட்டியாக விளங்கினார். போல் எட்ரோஸ் என்பவர் ஒரு நேர்காணலின் போது அவரிடம் கணிதத்துறைக்கு அவர் வழங்கிய மிகப்பெரிய பங்களிப்பு என்னவென்று கேட்டபோது சற்றும் தயக்கமின்றி சீனிவாச ராமானுசனை கண்டெடுத்ததே என்று பதிலளித்தார். 1885 நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க எழுத்தாளர் சிங்க்லேர் லூயிஸ் மலர்ந்தார். இவர் ஓர் அமெரிக்க நாவலாசிரியர், சிறுகதை எழுத்தாளர் மற்றும் நாடகாசிரியர். 1930ஆம் ஆண்டு இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் அமெரிக்க எழுத்தாளர் என்ற பெருமைக்குரியவர். விறுவிறுப்புடைய உயிர் சித்திரமான விவரிப்புகளுக்காகவும் பகுதியும் நகைச்சுவையும் மிகுந்த கதாபாத்திரங்களை உருவாக்கியதற்காகவும் இந்த விருதை பெற்றுள்ளார். அமெரிக்க முதலாளித்துவம் மற்றும் பொருள் முதல்வாதம் பற்றிய நுண்ணறிவு மிகுந்த நடுநிலையான
உறுதியான எழுத்துக்களை முதலாம் மற்றும் இரண்டாம் உலகப் போர்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் எழுதியதற்காக அறியப்பட்ட நவயுக வேலைக்கு செல்லும் மகளிரை உறுதியான கதாபாத்திரங்களாக எழுதியதற்காக மதிக்கப்பட்ட H.L. மெட்கென் நமது இந்த கலைத்துறையில் அதிகாரபூர்வ நாவலாசிரியர் ஒருவர் உண்டென்றால் அது இந்த சிவந்த முடியுடைய மின்னசோட்டாவின் காடுகளில் இருந்து வந்த சூறாவளிதான் என்கிறார். ஐக்கிய அமெரிக்க குடியரசு தபால் நிறுவனம் சிறந்த அமெரிக்கர்கள் தொடரில் இவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பு செய்துள்ளது. 1902 தமிழறிஞர் தேவநேய பாவாணர் மலர் மிகச் சிறந்த தமிழறிஞரும் சொல்லாராய்ச்சி வல்லுநரும் ஆவர். இவர் 40க்கும் மேலான மொழிகளின் சொல்லியல்புகளை கற்று மிக அரிய சிறப்புடன் சொல்லாராய்ச்சிகள் செய்துள்ளார். மறைமலை அடிகளார் வழியில் நின்று தனித்தமிழ் இயக்கத்திற்கு அடிமரமாய் ஆள்வேராய் இருந்து சிறப்பாக உழைத்தார். இவருடைய ஒப்பரிய தமிழ் அறிவும் பன்மொழியியல் அறிவும் கருதி சிறப்பாக பெருஞ்சித்திரனாரால் மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் என்று அழைக்கப்பட்டார். தமிழ் உலக மொழிகள் மூத்ததும் மிக தொன்மையான காலத்திலேயே செம்மையான மொழியாக வடிவம் பெற்றது எனவும் திராவிடத்திற்கு தாயாகவும் ஆரியத்திற்கு மூலமாகவும் விளங்கிய மொழி என வாதிட்டவர். கிரேக்கம், இலத்தீன், சமஸ்கிருதம் உள்ளிட்டவைக்கு தன் சொற்கள் பலவற்றை அளித்தது என்று நிறுவியவர் பாவாணர் ஆவர். தமிழின் வேர்ச்சொல் வளத்தையும் செழுமையையும் சுட்டிக்காட்டி அதன் வளர்ச்சிக்கான வழியையும் அவரின் நூல்களின் வழி உலகிற்கு எடுத்து இயம்பினார். 1933 இலங்கை அரசியல்வாதி K.N. சொக்சி மலர்ந்தார். இலங்கை ஜனாதிபதி வழக்கறிஞரும் அரசியல்வாதியும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆவார். 2001 முதல் 2004 ஆண்டு வரை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் நிதி அமைச்சராக பணியாற்றினார். அரசியல் அமைப்பு மற்றும் அரச விவகாரங்களுக்கான அமைச்சராகவும் பணியாற்றினார். 1989 முதல் 2010 வரை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்துள்ளார். 2001 முதல் 2004 வரை நிதி அமைச்சராக 1993 முதல் 94 வரை அரசியல் அமைப்பு மற்றும் அரச விவகாரங்களுக்கான அமைச்சராகவும் பணியாற்றினார். 1934 கேரள தமிழ் எழுத்தாளர் மாதவன் மலர்ந்தார். திருவனந்தபுரத்தில் பிறந்து வசித்த தமிழ் எழுத்தாளர் 1955 ஆண்டு முதல் தொடர்ந்து சிறுகதைகள், நாவல்கள் எழுதி வரும் முக்கிய படைப்பாள். இவரது பல சிறுகதைகள் நூல்களாக வெளியிடப்பட்டுள்ளன. திராவிட எழுத்துக்களால் ஈர்க்கப்பட்டு எழுத்தாளராக ஆனவர். கிருஷ்ண பரந்து உட்பட 3 புதினங்களை எழுதியுள்ளார். இவருக்கு 2015 ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது இலக்கிய சுவடுகள் என்ற திறனாய்வு நூலுக்காக வழங்கப்பட்டது. 1940 சிங்கப்பூரின் 7வது குடியரசுத் தலைவர் டோனி டென் கெங்கியம் மலர்ந்தார். சிங்கப்பூர் நாட்டின் 7வது அதிபராக 2011 ஆகஸ்ட் மாதம் தெரிவு செய்யப்பட்டார். 1995 முதல் 2003 வரை 1995 முதல் 2003 வரை துணை பிரதமராக இருந்துள்ளார். சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தில் இயற்பியல் பட்டம் பெற்றவர். மேலும் மாசசூசட் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் முதுநிலை படிப்பை முடித்தவர். அடிலைட் பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் பெற்றவர். சிங்கப்பூர் முதலீட்டு கழக நிறுவனத்தில் துணைத் தலைவராக பதவி வகித்துள்ளார். மேலும் சிங்கப்பூர் பிரஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவனத்தின் தலைவராகவும் இருந்துள்ளார். இவர் சீன வம்சாவளியினர் ஆவர். 1949 இலங்கை அரசியல்வாதி ராசமனோகரி புலேந்திரன் மலர்ந்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான இவர் இலங்கை கல்வி ராஜாங்க அமைச்சராக பதவியில் இருந்தார். ராஜமனோகரி புலேந்திரன் அவர்கள் முன்னாள் யாழ்ப்பாண நகர முதல்வர் துரைராஜா நாகேஸ்வரி ஆகியோருக்கு மகளாக 1949 ஜூலை 2 யாழ்ப்பாணத்தில் பிறந்தார். இவரது கணவர் K.T. புலேந்திரன் அவர்கள் பருத்தித்துறையைச் சேர்ந்தவர். வவுனியா முன்னாள் நகரசபை உறுப்பினராகவும் ஐக்கிய தேசிய கட்சியின் வவுனியா மாவட்ட அமைப்பாளராகவும் இருந்தவர். ராசமனோகரி புலேந்திரன் அவர்கள் 1989 நாடாளுமன்ற தேர்தலிலும் மற்றும் 1994 தேர்தலிலும் வவுனியா தேர்தல் தொகுதியில் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் போட்டியிட்டு விருப்பு வாக்குகள் பெற்று நாடாளுமன்றம் சென்றார். 1965 அமெரிக்க நடிகர், இயக்குனர் கிறிஸ் ராக் மலர்ந்தார். ஓர் அமெரிக்க நகைச்சுவையாளர், நடிகர், எழுத்தாளர், இயக்குனர், தயாரிப்பாளர். இவரது மேடை சிரிப்புரைக்காக பெரிதும் அறியப்படுகிறார். அரசியல், வர்க்கம், இனம், உறவுகள் ஆகியவற்றை இவரது கருப்பொருட்களாக பெரிதும் பயன்படுத்துகிறார். 1978 அமெரிக்க நடிகர், தயாரிப்பாளர், தொழிலதிபர் ஆஸ்டன் குட்சர் மலர்ந்தார். இவர் ஓர் விளம்பர நடிகரும் கூட. 1999 ஆண்டு கமிங் சூன் என்ற திரைப்படத்தின் மூலம் திரைப்படத்துறைக்கு அறிமுகமானார். அதைத் தொடர்ந்து பல திரைப்படங்களிலும் மற்றும் தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்துள்ளார்.
1979 அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற யேமன் ஊடகவியலாளர் தவக்குல் கர்மான் மலர்ந்தார். இவர் யேமன் பெண் அரசியல்வாதி ஆவர். கர்மன் யேமனின் முதன்மை எதிர்க்கட்சியான அல் இசுலாவின் மூத்த அங்கத்தினர் ஆவர். 2005ஆம் ஆண்டு சங்கிலிகள் இல்லாத பெண் இதழியலாளர்கள் என்ற அமைப்பை நிறுவி அதன் தலைவராக மனித உரிமை மீறல்களை கண்டித்து வருகிறார். இன்றைய நாளில் இப்பூவுலகில் வந்துதித்து சாதனை புரிந்து மறைந்தவர்கள் சிலரை பற்றி அறிவோம். 1878 திருத்தந்தை 9ஆம் பயஸ் மறைந்தார். கத்தோலிக்க திருச்சபையின் திருத்தந்தையாக 32 ஆண்டுகள் திருத்தந்தையாக இருந்த இவரே அதிக காலம் இப்பதவியினை வகித்தவர் ஆவர். இவர் கூட்டிய முதல் வத்திக்கான் பொதுச்சங்கம் திருத்தந்தையின் தவறா வரம் ஒரு விசுவாச கோட்பாடு என அறிக்கையிட்டது. 1935 அமெரிக்க புவியியலாளர் டேவிட் வைட் மறைந்தார். கார்னெல் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றார். 1889ஆம் ஆண்டில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஜியோலஜிக்கல் சர்வேயின் உறுப்பினராக ஆனார். இறுதியில் இவர் தலைமை புவியியலாளராக உயர்ந்தார். டேவிட் வைட் 1931ஆம் ஆண்டில் தொம்சன் பதக்கம் மற்றும் 1934ஆம் ஆண்டில் வால்கட் பதக்கம் வென்றார். அவர் தனது ஆய்வின் கார்பன் விகிதம், எண்ணெய் மற்றும் வாயு ஆகியவற்றின் நிகழ்விற்கு மிகப்பெரிய விஞ்ஞான சாதனை என்று கருதினார். 1937 சுவாமி ராமகிருஷ்ணரின் நேரடி சீடர் சுவாமி அகண்டானந்தர் மறைந்தார். ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் சகோதர துறவியும் ஆவர். இவரது இயற்பெயர் கங்காதர் கங்கோபாத்யாயர் ஆவர். வாக்பஜாரில் உள்ள தீனநாத் பாஸ் வீட்டிற்கு சென்றிருந்த போது இறையுணர்வில் ஒன்றியிருந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரை முதலில் பார்த்தார். 1883இல் அவரை சந்தித்தார். திபெத் மற்றும் இமயமலை பிரயாணங்களை மேற்கொண்டவர். திபெத் மொழியை 15 நாட்களில் கற்றுக்கொண்டார். வங்காளத்தில் மூர்சிதாபாத் மாவட்டத்தில் நிலவிய கடும் பஞ்சத்தை கண்ட சுவாமி அகண்டானந்தர் தம்மால் பெரிய எந்த உதவியும் செய்ய முடியவில்லையே என ஏங்கினார். 1897 மே 1ஆம் திகதி சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண மிஷனை ஆரம்பித்த போது பஞ்ச நிவாரண பணியை மேற்கொள்ளும் தீர்மானமும் எடுக்கப்பட்டது. இதுவே ராமகிருஷ்ண மிஷனின் முதல் நிவாரண பணி. இப்பணிக்காக சுவாமி அகண்டானந்தர் கல்கத்தா, சென்னை நண்பர்களுக்கு கடிதம் எழுதி உதவி பெற்றார். பஞ்சம் பாதிக்கப்பட்ட மாவட்ட நீதிபதிகளும் இவருடன் இணைந்து நிவாரண பணிகளை மேற்கொள்ள முன்வந்தனர். 1898 ஜூன் 15இல் சுவாமி விவேகானந்தரும் பாராட்டி கடிதம் எழுதி ஊக்குவித்தார். 1986 தமிழக அரசியல்வாதி A.G. சுப்புராமன் மறைந்தார். இந்திய விடுதலை இயக்கத்தில் தனது தந்தை A.S. கோவிந்தராஜுவுடன் இணைந்து போராடியவர். 26 வயதில் மதுரை நகர மன்ற தலைவராக 1957 முதல் 1959 முடிய பணியாற்றும் போது மதுரையில் பாதாள சாக்கடை திட்டத்தை விரிவுபடுத்தி மதுரை அருகிலுள்ள அவனியாபுரத்தில் மதுரை நகராட்சி புல்பண்ணை வளர்க்கும் திட்டத்தை உருவாக்கியவர். ராஜீவ் காந்தியின் நம்பிக்கைக்கு பாத்திரமான A.G. சுப்புராமன் அவர்கள் இந்திரா காந்தி படுகொலைக்கு பின் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு மதுரை மக்களவை தொகுதியில் தன்னை எதிர்த்து நின்ற இந்திய பொதுவுடைமை கட்சி வேட்பாளர் என் சங்கரையாவை விட 1,73,011 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். சிறந்த கால்பந்தாட்ட வீரரான சுப்பராமன் அவர்கள் மதுரை தமுக்கம் திடலில் 3 முறை தமிழ்நாடு மாநில அளவிலான கால்பந்து போட்டிகளை நடத்தியவர். மேலும் தமிழ்நாடு கால்பந்தாட்ட சங்கத்தின் தலைமை பதவியில் செயற்பட்டவர். இந்திய அரசின் சார்பாக அகில இந்திய சமாதான தூதுக்குழு ரஷ்யா, சுவீடன் போன்ற நாடுகளுக்கு சென்று வந்தவர். 2001 தமிழக எழுத்தாளர் பகீரதன் மறைந்தார். எழுத்தாளர், இதழாசிரியர், புதினங்கள், சிறுகதைகள், பயண கட்டுரைகள் எழுதியவர். விடுதலை போராட்ட வீரர். பகீரதன் தொடங்கிய சத்தியகங்கை என்ற இதழ் தொடர்ந்து 33 ஆண்டுகள் வெளிவந்து சாதனை படைத்தது. 18 ஆண்டுகள் கல்கியில் துணை ஆசிரியராகவும், ஓம் சக்தி மாத இதழில் 14 ஆண்டுகள் ஆசிரியராகவும், கிசான் வெல்த் என்ற ஆங்கில வேளாண்மை இதழில் 4 ஆண்டுகள் இணை ஆசிரியராகவும் பணிபுரிந்துள்ளார். தாம் சென்ற இடத்தை பற்றியெல்லாம் அவர் எழுதிய எண்ணற்ற பயண கட்டுரைகளும் குறிப்பிடத்தக்கவை. ராமலிங்கர் பணிமன்றம், பாரதியார் சங்கம் ஆகிய இலக்கிய அமைப்புகளில் பல்லாண்டுகள் செயலாற்றிய பெருமைக்குரியவர் பகீரதன் அவர்கள். கல்கியில் வெளிவந்த இவருடைய பயண கட்டுரைகளை வாசித்த அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் திராவிட நாடு இதழில் இவரது எழுத்தை மனமார பாராட்டினர். பகீரதனின் நூல்களில் மிகுந்த மதிப்போடு பேசப்பட்ட நூல்கள் என்று சர்தார் வேதரத்னத்தின் வாழ்க்கை வரலாறு, ஜோதி வழியில் வள்ளலார், முல்லைவனத்து மோகினி, கல்கி நினைவுகள் முதலியவற்றை சொல்லலாம். எதை எழுதினாலும் ஆதாரங்களை தேடி கடுமையாக உழைத்து எழுதுவதும் பகீரதனின் பாணி. அவர் எழுத்தை படிக்கும் போதே தகவல் திரட்டுவதில் அவர் மேற்கொண்ட கடின உழைப்பு வாசகர்களுக்கு நன்கு புரியும். இவர் எழுதிய தேன்மொழியால் என்ற புதினம் அதே தலைப்பில் நாடகமாக்கப்பட்டு இந்தியா முழுவதும் சுமார் 200 தடவைகளுக்கு மேல் மேடையேறியது. அதில் ராமசாமி என்ற
நடிகர் ஒருவர் நகைச்சுவை பாத்திரத்தை ஏற்று நடித்தார். அந்த பாத்திரத்தின் பெயர் சோ. பிறகு அதுவே அந்த நடிகருக்கு பெயராக மாறிவிட்டது. அந்த நடிகரின் பெயர் ராமசாமி. இப்பெயர் மக்களுக்கு மறந்தே போய்விட்டது. பத்திரிகையாளர் சோவுக்கு பெயர் பெற்று தந்தது பகீரதனின் தேன்மொழியால் நாடகம். 2008 தென்னிந்திய திரைப்பட நடிகர் குணால் மறைந்தார். தமிழ் மற்றும் இந்தி திரைப்பட நடிகர் 1999 காதலர் தினம் திரைப்படம் மூலம் கதாநாயகனாக திரையுலகிற்கு அறிமுகமானார். மும்பையைச் சேர்ந்த குணால் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு மாடலிங் செய்து வந்தார். தமிழ் தவிர இந்தி படங்களிலும் குணால் நடித்தார். தில் ஹைல் தில் மெயின் என்ற படம் மூலம் இந்தி திரையுலகில் அறிமுகமானார். இவர் February 7, 2008 மும்பையில் உள்ள அவரது வீட்டில் தற்கொலை செய்து கொண்டார். திருமணமான அவருக்கு மனைவியும் 2 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். குணால் நடித்த திரைப்படங்கள்: காதலர் தினம், வருஷமெல்லாம் வசந்தம், பார்வை ஒன்றே போதுமே, புன்னகை தேசம், அற்புதம், பேசாத கண்ணும் பேசுமே போன்ற பல திரைப்படங்களில் நடித்துள்ளார். இன்றைய நாளுக்கான சிறப்பு: கிரனடாவின் விடுதலை நாள். 1974 ஐக்கிய ராச்சியத்திடமிருந்து கிரனடா விடுதலை பெற்றது. மீண்டும் நாளை வரலாற்றில் இன்று சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் உறவுகள். பதினாறாம் ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் வானொலி. படையெடு படையப்பா. 15 வருடங்களாய் பாரங்கிலும் ஒலிக்கிறது ஐரோப்பிய தமிழ் வானொலி. தளராத துணிவோடும் பணியாத மிடுக்கோடும் 15 ஆண்டுகளாய் நடைபயின்று 16ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது ஐரோப்பிய தமிழ் வானொலி ETR FM. வெட்டிக்கொடி கட்டு, மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா.